ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு 3/4 கிலோ பச்சை கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தமாக இப்போ கட் பண்ணி கத்திரிக்காயெல்லாம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கிங்க. இந்த சைஸில் நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 5 லவங்கம், 3 பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சிங்க, 8 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க, இதையும் போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயத்திலே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். வாங்க, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா மசாலாவும் இதில் போட்டுக்கிறேன். இதுலேயேங்க நம்ம இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இது நல்லா வேகட்டும். ரஞ்சினி அக்கா, நீங்கள் பச்சை கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலா கேட்டிருந்தீங்க பாருங்கள், இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்குது. இது உங்களுக்கு உண்டான வீடியோ. 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது நல்லாவே இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மசாலாலாம் நல்லா சுண்டுட்டாங்க. கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலா நல்லா சுண்டி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் நான் ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. நான் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலாவுக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும், அதனால் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா உப்பி வெந்து வந்துட்டுருக்குதுங்க. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி. இருக்கிறதையும் சுட்டு எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சி. சப்பாத்தி, சூட சாதம், கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலா, சூட சப்பாத்திங்க, கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சாப்ஸ் மசாலாங்க சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.